உதயநிதி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்டிஏ கூட்டணியிலேருந்து அதாவது உங்களுக்கு ஆகாத ஒரு கூட்டணி அதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது நீங்க அப்படித்தானே அரசியல்ல வந்து சொன்னீங்க. இப்ப அந்த கட்சியிலேருந்து ஒரு ஆளு, அது அவங்க தலைவருக்கே தெரியாம ஒரு ஆள குதிரை பேரத்த வச்சு எடுத்துட்டீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக, அதாவது மற்றவர்கள் கட்சி அப்படின்னு சொன்னது வந்து அவர் அதிமுக தான் சொல்லியிருக்காரு. அங்க போயிட்டு நீங்க ஒரு கூட்டத்த மட்டும் பார்த்துருக்கீங்க. அது எப்படின்னா, ஒரு கூட்டத்த பார்த்துருக்கீங்க, இன்னொரு கூட்டத்த பார்க்காம விட்டீங்க. அவங்களே 2 பிரிவா இருக்காங்க. அங்க இவர் போறதுக்கு முன்னாடி ஒரு சோபா போயிருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி முதல்வர் போறாரு அப்படின்னு வேற லெவல்ல பேசியிருந்தாரு. கரெக்ட் தான். அவர் வந்து கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி சாரை பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அவர் இப்போ வரையும் பார்க்கல. மத்த எல்லா தலைவரையும் பார்த்து பொன்னாடை பொழுது போற்றி வாழ்த்து போய் வா எப்படி சொல்ல போய் மரியாதை நிமித்தமா போய் பார்க்க போனாரு. இவரையும் போய் பார்த்துருக்கலாம்னு நம்ம சொன்னோம். ஆனா அவர் இப்போ வரைக்கும் அதை பண்ணல. ஏன் பண்ணலன்னு தெரியல. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சாரும் கேட்டாரு. எங்க கட்சியில் வந்து இருக்கிற ஆளு எப்படி நான் தான் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த 2/3 கணக்குப்படி பார்த்தா அது கம்மியாக தான் இருக்குது, இவங்கள்ட்ட கம்மியாக இருக்குங்கிறப்போ அது கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஆமாம், அதுபடி தான் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிரேமலதா விஜயகாந்த் என்ன கேட்டிருக்காங்க, குதிரை பேரம் நடக்குதா இங்கே, முகத்தை மூடிட்டு வந்த அந்த நபர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. முகத்தை, அதாவது முகமூடியெல்லாம் தேவையில்லை இந்த ஆட்சியில் அப்படின்னு சொன்ன முதல்வர், முகத்தை மூடி வந்த அந்த நபர் யாருன்னு இங்கே தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சார் அடுத்து என்ன பேசினார்னா, குதிரை பேரம் நடக்கும் ஆட்சி அல்ல இது, குதிரை வேகத்தில் நடக்கும் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விசில் அலையாக நாங்கள் வந்து மாறி இருக்கோம், அப்படி ஒரு தேர்தல் இன்னைக்கு பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சட்டசபை ஒரு ஃபயர் மோடில் இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அதிமுக 2ஆ போயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கட்சிங்க, நீங்கள் தயவுசெய்து அதை என்னன்னு பார்த்து எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்களே. இதை பற்றி நீங்கள் நினைக்கலாம், அதை கமெண்ட் சொல்லுங்கள்.